அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2024 நடந்த 2வது எக்ஸாம் இது. ஓகேங்களா? ஹாஸ்டல் சபார்டினேட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ இதுக்கான டெஸ்ட் நடந்திருக்கு. இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து 10th தரம் தான். ஓகேங்களா? ஸோ இதில் தமிழ் ப்ளஸ் ஜிகே ரெண்டும் ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம 6லேருந்து 12th வரைக்கும் பார்த்திங்கன்னா நியூ புக் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 6th இயல் 1, 2, 3 அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து என்ன பண்ணுறேங்க அப்படின்னா நம்ம டாப் 100 கொஷின்ஸ் எடுத்து நம்ம குரூப்பில் வந்து போட்டிருக்கேன். டெலகிராம் குரூப்பில் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். விடை வகையை பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்துக்க மாதிரி சுட்டு விடை அப்படின்னா சுட்டி காட்டுவது தான் என்னென்னு சொல்லுவோம். சுட்டு விடை இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 8th வரைக்கும் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. இலக்கணம் மேக்ஸிமம் அதுலேயே நிறையா கவர் ஆகிருக்கும். 9th 10th மட்டும் பிஃபோர் இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிச்சிடறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் குரூப் 4 வந்து 40 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து மறுத்து கூறும் விடைனா மறை விடைன்னு சொல்லலாம். இனமாக கூறுவது இன்மொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஓகேங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தம் மற்றதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு நினைக்கிறேன். இயல் 1 இயல் வந்து 7வது இயலில் இருக்குது. ஓகேங்களா? சும்மா ஒரு டேபிள் காலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்தது. ஓகேங்களா? டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம், இ-காமர்ஸ் அப்படின்றது வந்து இணையதள வணிகம். அதாவது இ-காமர்ஸ் அப்படின்றது மின்னணு மயம் அப்படின்றது தான் தவறு. இ-காமர்ஸ் அப்படின்னு என்னென்னா மின்னணு மயம் கிடையாது, மின்னணு வணிகம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்து செய்க அப்படின்னு. நாயு அப்படின்னா நாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பெயர்களின் மருவு. கும்பகோணம் அப்படின்றது குடந்தை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய புத்தகத்தில் மட்டும்தான் ஊர் பெயர்களின் மருவு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது வீடியோ நான் இன்னும் போடல. நாளைக்கு கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ அந்த 2 யூனிட் மட்டும் தான் இருக்குது ஓல்டு புக்கில். ஸோ அதுலேருந்து தான் கண்டிப்பாக 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது இந்த ஊர் மருவில் வந்து. ஓகேங்களா? கும்பகோணம் அப்படின்னா குடந்தை. ஓகேங்களா? ஊர் பெயர்களின் மருவை இருந்து பொருந்தாத இணையை கண்டறிய. புதுவை அப்படின்னு என்னது? புதுச்சேரி வந்து புதுவைன்னு சொல்லலாம். புதுக்கோட்டையை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஆன்சர் இருக்கும். எங்கன்னா புதுக்கோட்டையை வந்து புதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புதுச்சேரி அப்படின்னா புதுவை, புதுக்கோட்டைனா மையில் கை, புதுகை, கும்பகோணம் வந்து குடந்தை மேலே பார்த்தோம், நாகப்பட்டினம் வந்து நாகைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதை அப்படியே பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க. ஊர் பெயர்களின் மறுவை பொறுத்துக்க. கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை, நாகப்பட்டினம்னா நாகை, புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டை புதுகை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 7வது கொஸ்டின். சரியான நிறுத்தார் குறித்தொடரை காண்க. எவ்வளவு பெரிய கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? ஸோ இந்த கொஷின் மார்க்கு, இந்த ஃபுல் ஸ்டாப்பு, ஆச்சரிய குறி, இது எல்லாமே அந்த குறிகள் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து நிறுத்தார் குறிகள் அறிக. ஸோ இதில் வந்து மீனோனா ஆச்சரியக்குறி, ஏன் இப்படி தூண்டிலை இழிக்கிறாய்? ஸோ அந்த கடைசியாக கொஸ்டின் மார்க்கில் முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. அதாவது எதில் பார்த்தீங்க அப்படின்னா வாடை காற்று பாருங்கள், காற்று வீசியதுன்னு இருக்குது, தவறானது. இது வந்து பார்த்திங்கன்னா வாடை காற்று வீசின அப்படின்றது தவறானது, பன்மையை குறிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாடை காற்று வீசுது அப்படின்றது, இதுதான் பார்த்திங்கன்னா வாடை காற்று வீசியது அப்படின்றது வந்து என்னென்னு சொல்லுது, சரியாக வந்து பொருந்திருக்கு. அதனால் வந்து இதுதான் சரியான ஆன்சர். பேச்சு வழக்கு தொடரை காண்க. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கே போகிறோ, எங்கடா போகிறாய், பேச்சு வழக்கு கேட்குறாங்க. சப்போஸ் எழுத்து வழக்கு கேட்டாங்க அல்லது இலக்கண வழக்கு கேட்டாங்க அப்படின்னா எங்கடா போகிறாய் அப்படி இல்லை, எங்கே போகின்றாய் அப்படின்றது தான் வந்து என்னது இலக்கண வழக்கு. ஆனால் எங்கே போகிற அப்படின்றது நம்ம நார்மலாக பேச்சு வழக்குன்னு நினைப்போம். ஆனால் எங்கடா போகிறே, ஸோ இதுதான் வந்து என்னென்னு சரியான பேச்சு வழக்கு. ஓகேங்களா? பேச்சு வழக்குலேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டவுட் வருது, இதுவும் வரும். ஸோ இதில் எது அப்படின்னா எங்கடா போகிறே அப்படின்றது தான் சரியான பேச்சு வழக்கு. 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொற்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதாவது பாடறிந்து அப்படின்ற சொல் வந்து இதில் ஏதாவது 2 சொற்களை இணைத்தால் புதிய சொற்கள் உருவாகும் அப்படின்னு அதாவது சேர்த்து எழுதுகன்னு சொல்லாமல் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பாடறிந்து
அதாவது பாட்டறிந்து அப்படின்னா பாட்டு ப்ளஸ் அறிந்து, பாட்டறிந்து இட்டுன்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பாட்டறிந்துன்னு வந்துச்சுன்னா பாட்டு ப்ளஸ் அறிந்துன்றதை நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லுவாங்க, பாடறிந்து, அப்போ பாடு ப்ளஸ் அறிந்து அப்படின்றத குறிக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. வெளிநூல் மாலைக்கோள். ஸோ இது எந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா நூல்வெளி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என சுட்டி காட்டுவது சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான கால அமையுமாறு நிறுத்தி எழுதுக. அதாவது நாளை பாடம் படித்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்காலத்தை குறிக்குது. ஓகேங்களா? அப்படியே நான் கண்மணி நாளை பாடம் படிப்பால். ஸோ எதிர்காலத்தை குறிக்குது. பகுபத உறுப்புக்கள், அதாவது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றது தான் வினாச்சொல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இதை நிறையா டைம் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறையா கொஷின்ஸில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெல்லையப்பர் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஸோ ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல்லி சேர்வு. சாலை தோன்றிய பிறகு 6th புக்கில் இது இருக்குது. ஓகேங்களா? சாலை தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல். ஓகேங்களா? அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு தான் இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை சும்மா வச்சு கீழே ஒரு ரெட் லைன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சரியான இணைப்பு சொல். பள்ளி கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்வி கூடங்கள் தான் குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றது அப்படின்றது சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. அழகு அப்படின்னா நெல் திணை கதிர், இதை பற்றி தான் குறிக்கும். ஓகேங்களா? அழகு அப்படின்றது. அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்தது. அந்த மேலே பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின் 10th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? 10th புக்கு. அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். இதுவும் 10th புக்கில் தான் இருக்குது. பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் சொற்களை தேர்வு செய்க. 6 அப்படின்னா அது எண் நீர்நிலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருபொருள் தருக. துய்ப்பதுன்றது எதை குறிப்பிடுது? கற்றல் தருதல் அப்படின்றதான் துய்ப்பது அப்படின்றது. அடுத்து இருபொருள் தருக. கல் அப்படின்னா என்னென்னா கற்றல். ஸோ கல் அப்படின்னா கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். வீடு. ஸோ வீடு அப்படின்றது அறிக்கை விடுதல். அதே மாதிரி மர வீடு, இது ரெண்டையும் குறிக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்துள்ளதுங்க. அதாவது சிலை அப்படின்றத சீலை அப்படின்னு சொல்லி நெடிலாக மாற்றிடணும். அதுக்கப்புறம் அதற்கான பொருளை நம்ம அதாவது சிலையை திரைசீலையால் மறைத்திருந்தனர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறில் சொல்லை கொடுத்துருக்காங்க, அதை நெடில் சொல்லாக மாற்றி அது குறில் சொல்லை வைத்து நெடில் சொல்லையும் சேர்த்து ஒரு வாக்கியத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூற்று காரணம் சரியா தவறா? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3000 பாடல்களை 900 பாடல்களை உடையது அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதை கூற்று சரி, காரணம் தவறு. சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஹா என்பது எதிர்மறை இடைநிலை, ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சில் கூற்று. ஓகேங்களா? வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். ஸோ ஈ சரி, தவறு. ஈக்குவாலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், சமத்துவம் அப்படின்றது. கலை சொற்கள் அறிவோம். கண்ணியம் அப்படின்னா என்னது? டிக்னிட்டி. வாய்மை அப்படின்றது சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்றது என்னது? ப்ரீச்சிங். கொள்கை அப்படின்றது டாக்ட்ரைன். அடுத்து டொராடினோ சூறாவளி. ஓகேங்களா? டொராடினோ அப்படின்றது சூறாவளி. கடல் காற்றுனா சீ ஃப்ரிஸு, புயல்னா ஸ்ட்ரோமு, சுழல் காற்றுனா வைல்டு விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இயற்கை வங்கூல் அப்படின்றது காற்று. புக் பேக் கொஸ்டின் இது. ஓகேங்களா? சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எந்த பாவகையில் அமைந்தது? அகவர் பாவால் அமைந்தது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எந்த பாவால் அமைந்துள்ளது? அகவர் பாவால் அமைந்துள்ளது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க.
சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இடைக்காடரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? மன்னர். ஓகேங்களா. இடைக்காடரின் மீது அன்பு வைத்தவர் யார்? இறைவன். மக்கள் கூட்டம். ஓகேங்களா. மக்கள் கூட்டம். ஆடு மந்தை, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். எறும்புகள் சாறை சாறையாக சென்றது அப்படின்னு சொல்லுவோம். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது வேர்ட்ஸ் வந்து சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நம்ம சரியான இந்த வாக்கியமாக அமைத்து எழுதணும், அவ்வளோதான். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். கபிலன் வேலை செய்ததால் என்னவாக இருக்கிறார்? களைப்பாக இருக்கிறாரு. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஸோ இது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இந்த ஒரு ஓர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 கொஸ்டின் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி இலக்கணம் ரிலேட்டடாக மேக்ஸிமம் வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு. ஓகே, அது போய் பார்த்தீங்கன்னாவே இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஸோ இதில் வந்து உயிர்மெய் எழுத்து வர்றதுனால இங்கே ஒருன்னு போட்டிருக்கும். சப்போஸ் உயிரெழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னா ஓர் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ அஃது நகரத்திற்கு செல்லும் வழி. ஸோ நான் வந்துச்சு அப்படின்னா, அதாவது உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது அப்படின்னு சொல்லி போடணும். உயிர்மெய் எழுத்து வந்துச்சு அப்படின்னா உயிரெழுத்து வந்துச்சுன்னா அஃதுன்னு போடணும். உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதுன்னு சொல்லி போடணும். ஓகேங்களா. அதுதான் வந்து அது நகரத்திற்கு செல்லும் வழி அப்படின்றது. அது இல்லாத இடத்தில் எதுவும் இல்லை. ஈன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஈனா என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்துனா அங்கே என்ன பண்ணணும்? அஃதுன்னு போடணும். அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நீகான் என்ற சொல்லின் பொருள் வந்து நாவாய் ஓட்டுபவன் அப்படின்றது. வங்கம் எனும் சொல்லின் பொருள் கப்பல். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th புத்தகத்தில் இருக்குது. தமிழரின் கப்பல் கட்டும் கலை அப்படின்ற பாடத்தில் இருக்குது. திங்கள் அப்படின்னா நிலவு. திங்கள் அப்படின்னா நிலவு 6th புக்குன்னு நினைக்கிறேன். இளங்கோவடிகள் வந்து 2வது இளங்கோவடிகள் வந்து திங்கள் மலர் அதெல்லாம் பற்றி பெருசாக புகழ்ந்துருப்பார்ல, அதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. திங்கள் அப்படின்னா நிலர், அலர் அப்படின்னா மலர்தல், மேரு இமயமலை, அலி அப்படின்னா கருணை. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. ஓகேங்களா. ஸோ சென்றார்கள் அப்படின்றது பன்மையை குறிக்கிறது, தவறானது. சென்றது அப்படின்றது கிடையாது. சென்றனர் அப்படின்றதும் கிடையாது. ஸோ சென்றன அப்படின்றதான் என்னது? அதாவது மனிதனை, அதாவது அக்ரிணை, அதாவது உயர்திணை அக்ரிணை இருக்குல்ல, இது வந்து அக்ரிணை பார்க்கும்போது சென்றனர், சென்றது, சென்றார்கள் அப்படின்னு வராது. சென்றன அப்படின்னு சொல்லி பலவாதான் குறிக்கும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தன தவறானது. அறிந்தான், அறிந்தது, இது எல்லாமே தவறானது. அறிந்திருந்தனர், அனைவருமே அறிந்திருந்தனர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்றதில்ல, அல்லீர் அப்படின்றதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து அல்லோன், அல்லோம், அல்லன், இது ரிலேட்டடாக வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேயாவது ஒன்று தான் இருக்குது. நான் இது முடிஞ்சால் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கிளாஸ் போடுறேன். எனக்கே இது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்த பாத்தியை படித்து விடை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாத்தியை நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி 2-3 டைம் போல் இந்த பாத்தியை படிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சீமையின் பெருமைகளை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் முதன்மை வகிக்கும் தொழில் எது அப்படின்னா உழவு தொழில். அடுத்து நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னா திருநெல்வேலி. தாமிரபரணி ஆறு முன்னார் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா தன்பொருணை. திருநெல்வேலியின் மருவு வந்து நெல்லை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கோயம்புத்தூரை கோவைன்னு அழைக்கிறாங்க. செங்கல்பட்ட செங்கைன்னு அழைக்கிறாங்க. கன்னியாகுமரியை குமரின்னு அழைக்கிறாங்க. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று சேர்வளர் ஆறு. பாலாறு அப்படின்றது காஞ்சிபுரத்தில் இருக்குது. தன்பெருணை அப்படின்றது என்னது? அந்த ஆற்றுடைய வேறு பெயர். காவேரி ஆறுன்றது தனியாக ஒரு பெரிய ஆறு. காவேரி ஆறை பற்றிலாம் சொல்லணும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்து எழுதுகிறது நிலத்தின் ப்ளஸ் இடையே. ஓகேங்களா. நிலத்தின் ப்ளஸ் இடையே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை ப்ளஸ் துணை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடம் ப்ளஸ் எங்கும் என்பதை சேர்த்து எழுது கிடைப்பது இடமெங்கும் அப்படின்னு சேர்த்து எழுதலாம். எளிது எதிர்ச்சொல் அரிது புது புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் இது இருக்குது. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. காய் என்னும் சொல்லின் பொருள் காய் அப்படின்னா கனி. அணுகு அப்படின்னா விலகு. பொருந்தாத சொல்லை கண்டறிய. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்தியாவுடைய மாநிலங்கள். இலங்கை அப்படின்றது அண்டை நாடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிய. நான் அல்லேன், நீ அல்லை, நாம் அல்லோம், நீ அல்லர். நீவீர் அப்படின்னா அல்லீர் அப்படின்னு வரும். மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அல்லீர் அப்படின்னு வரும். நீவீர் அல்லீர் அப்படின்னு வரும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிய.
ஸோ விகாரப்புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிய. விகாரப்புணர்ச்சி நானும் ஒரு டைம் இலக்கணம் பார்த்தா தான் எனக்கு தெரியும், அந்தளவுக்கு பெருசாக இது ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து விகாரப்புணர்ச்சி அப்படின்னா வாழை மரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தாய் விற்கொடி மனமகிழ்ச்சி இது எல்லாமே தனியாக ஒரு வார்த்தை கூட தான், வாழை மரம் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நினைக்கிறேன் நான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 64 பின்வரும் வாக்கியங்களில் சந்து பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எடுத்தாளப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இப்போ வந்திருக்கு பாருங்க, இங்கே வந்து இக்கு வந்திருக்கு, இங்கே வந்து இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சரியானது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்து பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ரைட்டு. கற்றோருகு அப்படின்னு வந்திருக்கு, தப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, கைப்பொருள் இத்து வரணும், வரல. ஸோ அதுவும் தப்பு. ஸோ கைப்பொருள் தன்னின், ஓகேங்களா? கைப்பொருள் தன்னின் மெய் இப்பு, இங்கே பாருங்கள், இங்கே இப்பு வந்திருக்கு, இங்கே இப்பு வரல. ஓகேங்களா? கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்றதான் சரியானது. சந்து பிழைய நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆசிய யானைகள் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த யானைகள் பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு பாடம் இருக்குல்ல, அதில் பார்க்கணும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு அப்படின்றது வந்து பிழையற்ற தொடர். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து பெண் யானைக்கு வந்து தந்தம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு அப்படின்னா பெண் யானைக்கும் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆனால் இங்கே என்ன, ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை சேர்த்து சென்டென்ஸ் சொற்றொடர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல். அதாவது ஒலியியல் ஃபொனாலஜி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, மொழியியல் லாங்கஸ்டிக்ஸ், இதழியல் மேகசைன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மேகசைன் அப்படின்னா வந்து இதழியல் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன், மின்னணு புரட்சி. ஒளி வேறுபாடாக இருந்து சரியான பொருளை எழுதுக. ஆறு அப்படின்னா என்னது? நதி. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. வீடு. ஸோ இது மேலேயே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? கைவிடுதல், தங்குமிடம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. பழந்தமிழர்கள் அறம் வழியாக, ஓகேங்களா, அறம் வழியாக போர் செய்யும் ஆரம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாமே என்ன சொல்லுது? கடற்கலன்களை தான் குறிப்பிடுது. அடுத்தது வேயேன் அப்படின்னா பகலவன், சூரியன். துளிர்முறி, குருத்து, கொழுந்தாடை இது எல்லாமே தாவரத்தின் நுனிப்பகுதியை வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா? தாவரத்தின் நுனிப்பகுதி 10th புக்கில் இருக்குது. பின்வரும் வினைமுற்றின் வேறு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்போ பார்த்தான் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் வந்து பார். ஓகேங்களா? அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. நடக்கிறான் அப்படின்ற ஒரு வேர்ச்சொல் என்னது? நட. வாலியார் அப்படின்ற வேர்ச்சொல், வாலியார் அப்படின்னா வால் அப்படின்றதான் அதுக்கான வேர்ச்சொல். கேட்டார் அப்படின்னா கேள். சென்றனர், செல் அப்படின்றது அதுக்கான வேர்ச்சொல். அடுத்து வேர்ச்சொல்லை அறிக. அறிஞர், அறி. கொடு அப்படின்றதோடைய வினையலனியம் பெயரை கேட்குறாங்க. அப்போ கொடுத்தார் அப்படின்றது வினையலனியம் பெயர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் பெயர்களில் வேர்ச்சொல்லை கண்டறிந்து படித்தல் அப்படின்னா படி. அகர வரிசைப்படுத்துக பற்றி ஆல்ரெடி நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். மா, மே, மை, மோ. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆ, ஓ, கா, தே, மா அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து இந்த இது கா, கா, கி, கி, கூ அந்த லைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சொற்களை ஒழுங்குபடுத்துக சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும். யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை அப்படின்றது. முளையிலே, அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். 6th புத்தகத்தில் இருக்குது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஓகேங்களா? இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி வந்து என்னது? பணிந்தார். வீரமாமுனிவர் 14ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பவாணி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். அப்போ வீரமாமுனிவர் 14ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேம்பவாணி.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். அப்போ இந்திய ஏவுகணை நாயகன் யார் அப்படின்றது கேட்ட கேள்வி. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதல். பிறவனை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்துல் நேற்று வருவித்தான். ஸோ அப்துல் நேற்று வருவித்தான். ஒருவரால் இன்னொருத்தர் ஒரு செயலை செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பிறவினை வாக்கியம். அவங்களே செய்கிறாங்க அப்படின்னா தன்வினை வாக்கியம். தன்வினை தொடர் வள்ளி மாலை தொடுத்தாள் அப்படின்றது தன்வினை வாக்கியம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. அதாவது பாட்டு அவளால் பாடப்பட்டது, பட்டது, அட்டது, வந்தது, போனது அப்படின்னு கடைசியாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். ஆகாய தாமரை ஓமையால் கூறும். அதாவது இல்லாத ஒன்று. ஸோ இதுலேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுங்க. ஓமை பொருளை கூறுக, ஓமை கூறும் பொருளை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் வந்துடும். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? பழைய புத்தகம் புது புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து வந்து புலி என்பதற்கு வேங்கை என்பது பொருள். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். எடுப்பார் கைப்பிள்ளை ஓமை கூறும் பொருள் தெளிக. சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஸோ அதை தான் வந்து குறிப்பிட்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டரேட் அப்படின்னா முனிவர் பட்டம். கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். நீபவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த சொல் பொருள் இருக்கு இல்லைங்களா, கலை சொற்கள் அறிவோம், ஆல்ரெடி 6th and 10th வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னா அப்போ உற்றது உரைத்தல். ஆல்ரெடி நடந்ததை கூறுறதுக்கு பேர் உற்றது உடைத்தல். நடக்க போகிறத கூறுறதுக்கு பேர் என்னது? ஊறுவது கூறல் விடை. சுட்டு விடைனா என்ன நம்ம மேலேயே பார்த்தோம். அடுத்தது பொருத்தம் இல்லாத விடையை கண்டறிய. வினா எதிர் வினாதல் விடை. இது செய்ய அப்படின்னு சொல்கிறது. வினா எதிர் வினாதல் விடைனா இந்த வேலையை செய்வாயா அப்படின்னா நீயே செய்ய அப்படின்னு சொல்கிறது பேர் தான் எனது வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சு நண்பர்கள், 100 கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்த காணொலியில் பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு ரிலேட்டடாக வந்து அடுத்த 100 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? 2024 2வது கொஸ்டின் இது தமிழ் கொஸ்டின்ஸு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க. நன்றி நண்பர்களே. பாய்.